விவசாய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு விவசாய மத்தியில ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்த மக்குன உரம் போடலாம். ஆனா ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணணுமே. நான் ஏன் இந்த பச்சையாவே மரத்துலேருந்து இலையை பறிச்சு போட்டக்கூடாது, கிரீன் லீஃப் மன்யூரா கொடுத்துடக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி பல விவசாய மத்தியில எழுப்புங்க. ஸோ அதை பத்தின கிளியரான டீட்டெயிலாக இப்போ இந்த வீடியோல பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மக்குன உரம். மக்குன உரத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே கார்பன் கண்டென்ட் தாங்க. கார்பன் நீங்க மண்ணுக்கு கார்பன் சத்து கொடுக்கறதுனால என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்ணோடைய வளம், சாயில் ஃபெர்டிலிட்டி அது ரொம்ப நல்லா இருக்கும். மைக்ரோனிசம் வளத்துக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். இதுக்கப்புறம் நீங்க இந்த பச்சை இலை அதெல்லாம் எதுக்காக கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை இலையில பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் கண்டென்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த நைட்ரஜன் கண்டென்ட்டை நீங்க பிளான்ட்ஸுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா பச்சை இலையா நீங்க உரமா சேர்த்துப்பீங்க. ஸோ இதை நீங்க மாத்தி மாத்தி சேர்த்துக்கிறப்போ உங்களுக்கு சிஎன் ரேஷியோ, முன்னாடி வீடியோவில் நாங்கள் பேசியிருந்த மாதிரி சிஎன் கார்பன் நைட்ரஜன் ரேஷியோ 20 பார்ட்டிகல் கார்பன் இருந்ததுன்னா ஒரு பார்ட்டிகல் நைட்ரஜன் இருக்கணும். இந்த அளவு சரியா வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பயிர்கள் நல்லாவே செழிப்பு வளருங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான விவசாய தகவல் தெரிஞ்சுக்க யூடியூப் விவசாய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.